சிந்தனை கண்காணிப்பு. மனதை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் மனதை கவனிக்க கற்றுக்கொள். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் சிந்தனைகளை பாருங்கள். தீர்ப்பு சொல்லாமல் கவனியுங்கள். மனம் எங்கு ஓடுகிறது, எதற்காக என புரிந்து கொள்ளுங்கள். இதுவே மன விழிப்புணர்வு. சுவாசம் மூலம் கட்டுப்பாடு. உள்சுவாசம் மனதை அமைதியாக்கும். வெளிச்சுவாசம் அழுத்தத்தை வெளியேற்றும். தினமும் காலை 10 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். ஆழமாக சுவாசிக்கவும் 4 வினாடி. தங்கவும் 2 வினாடி. மெதுவாக வெளிவிடவும் 6 வினாடி. இது நரம்பி அமைப்பை அமைதிப்படுத்தி மனதை சாந்தமாக்கும். தியானம். தியானம் என்பது மனதின் குரலை அமைதியாக கேட்பது. காலை அல்லது இரவு நேரத்தில் 10 முதல் 15 நிமிடம் தியானம் செய்யுங்கள். ஓம் என்கிற ஓசையை கேட்கும் போல் மனம் ஒரு புள்ளியில் நிலைக்கட்டுங்கள். மனம் விலகினால் அதை மெதுவாக திருப்பிக் கொண்டு வாருங்கள். தண்டிக்காதீர்கள், வழிநடத்துங்கள். சிந்தனை திசை மாற்றம். மனம் வெறுமையாயிருப்பதில்லை, அதற்கு திசை கொடு. மனம் எதிர்மறை சிந்தனைகளில் மாட்டினால் உடனே செயலில் மாறுங்கள். புத்தகம் படியுங்கள், நடந்து வருங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். மனம் எதை கவனிக்கிறதோ அதுவே வளர்கிறது. நல்ல பழக்கங்கள். நேர்மையான செயல்கள் மனதிற்கு ஒழுங்கு தரும். காலை எழுந்த உடனே நன்றி சொல்லுங்கள். ஒழுங்கான தூக்கம், உணவு, உடற்பயிற்சி இவை மனதை நிலைநிறுத்தும் 3 தூண்கள். நம்பிக்கை மற்றும் கருணை. கருணை உள்ள மனம் கட்டுப்படுத்தப்பட்ட மனம். பிறரிடம் அன்பாக இருங்கள், இது உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்க்கும். நம்பிக்கை. தன்னை பற்றிய நம்பிக்கையும் வாழ்க்கையைப் பற்றிய நம்பிக்கையும் மனதின் சீர்திருத்த சக்தி. மனக்கட்டுப்பாட்டின் 5 நிலைகள். கவனிப்பு, சிந்தனையை அறிதல், அமைதி, சுவாசம் மற்றும் தியானம், திசை, நேர்மையான செயல்கள், நம்பிக்கை, தன்னம்பிக்கை வளர்த்தல், அன்பு, கருணை மூலம் மனநிலை நிலைத்தல். மனசக்தி மேற்கோள்கள். மனதை கட்டுப்படுத்துவது உலகை வெல்வதற்கு சமம். அமைதியில்லா மனம் எந்த ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாது. சுவாசத்தின் ஆழம், சிந்தனையின் நிதானம். தியானம் என்பது ஓட்டத்தை நிறுத்துவதல்ல, ஓட்டத்தில் அமைதியை கண்டுபிடிப்பது.